இப்போ நீங்கள் சொல்ல வர்றது என்னென்னா, இந்து அறநிலைத்துறைக்கு ஐயரை போட்டிருக்காங்க. அது நல்ல விஷயம் தான். ஏன்னா ஒரு பிராமின் மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க. ஒரு 7, 8 தலித் மக்களை வந்து இன்னைக்கு முதல்வர் ஆக்கியிருக்காரு. உண்மையான எழுச்சி, உண்மையான ஒரு சம உரிமை, அப்புறம் என்ன சொல்றது, ஈக்குவாலிட்டி அப்படிமோல ஆங்கிலத்தில். அது வந்து அந்த அந்த ஒரு பாதிக்கப்பட்டவனையோ இல்லை ஒரு அழுத்தப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவனை தூக்கி விடணும்னா அவன் வந்து ஆட்சி அதிகாரத்தில் எங்கேயாவது இருக்கணும். டெக்னிக்கல் இடத்துல அவன் போட முடியாது. இங்கே வந்து அவன் வந்து ஓகே ரொம்ப தாழ்த்தவனாக இருக்கப்பட்டவனாக இருக்கான், அவனுக்கு வந்து சலுகைகள் கொடுக்கலாமே தவிர அவனை வந்து இதுக்காக வந்து ஒரு எக்ஸாமில் பாஸ் ஆகி அவன் டாக்டர் ஆகணும், அது வந்து தப்பாக போயிடும். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆட்சி அதிகாரத்தில் அவனுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம். ஏன்னா இது எக்ஸ்பெரிமெண்ட் தான் எல்லாமே. தூக்கி விட்டிங்கன்னா அந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே தான் வந்து நான் டிஃபர் பண்ணுவேன். யார் நம்ம பாரஞ்சித்து, மாரி செல்வராஜ், ஒடுக்கப்பட்டோம் நசுக்கப்பட்டோம் நாங்கள் இருக்க மாட்டோம் பேசிக்கிட்டு தான் இருப்போம் ஜாதி வரி அவங்க இதில் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதி வரி கிளற மாதிரி இருக்கும். தேவையில்லாத சில விஷயங்களை சொல்லுவான். இந்த விஷயங்களை சொல்லவே தேவையில்லை. ஓகே, நீ வந்து உண்மையிலே நீ வந்து கன்சர்ன்டாக இருந்தீங்கன்னா அந்த நேரத்தில் திருமாவுக்கு அழுத்தம் கொடுத்துருக்கணும். அழுத்தம் கொடுத்து இத்தனை ஆணவ கொலைகள் தமிழ்நாடு முழுக்க நடந்திருக்கு. தலித் மக்கள் வேங்கை வயல் விஷயம்லாம், வேங்கை வயல் கருத்து என்ன பண்ணானுங்க பார்த்தீங்களா? அவங்க யார் தப்பு சொன்னால், யார் பாதிக்கப்பட்டானோ அவன் தான் குற்றவாளின்ட்டாங்க. இதெல்லாம் நடக்கவே கூடாது. அந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணியிருக்கணும், திரும்ப அதுக்கு குரல் கொடுத்துருக்கணும். பாரஞ்சித் மாணவர்கள்லாம் இதுக்கு தெருவில் வந்து போராடி இருக்கணும். பாரஞ்சித் கூப்பிட்டா 1,00,000 பேர் வந்து வருவான் நிற்பான். இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் அவங்க பண்ணவே இல்லை. ஆனால் இன்னைக்கு விஜய் பண்ணி காமிக்கிறாரு.